ஒரு நகரத்தில் ராமு என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் சொல்வான், இப்போ செய்வது என்ன அவசியம், நாளைக்கு பண்ணிக்கலாம். எல்லா வேலைகளையும் தள்ளி போடுவான். ஒரு நாள் அவன் தாத்தா அவனுக்கு ஒரு பழைய கடிகாரம் கொடுத்தார். அந்த கடிகாரம் வேலை செய்யவில்லை. ஊசி ஒரே இடத்தில் நின்றது. ராமு சிரித்துக்கொண்டு சொன்னான், தாத்தா, இது வேலை செய்யாத கடிகாரம், என்ன பயன்? அப்போ தாத்தா அமைதியாக சொன்னார், ராமு, இந்த கடிகாரம் உன் வாழ்க்கையைப் போலத்தான். நீ நேரத்தை மதிக்காம இருந்தா உன் வாழ்க்கையும் நின்று போயிரும். மற்றவர்கள் எல்லாம் முன்னேறும்போது நீ மட்டும் ஒரே இடத்தில் நின்றுகிட்டே இருப்பாய். அந்த வார்த்தைகள் ராமுவின் மனசை தட்டின. அன்றிலிருந்து அவன் ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் சிறு சிறு செயல்களை நேரத்தில் செய்து வந்தான். சில வருடங்களில்தான் அந்த கிராமத்தில் மிகவும் முன்னேறியவனாக மாறினான். பாடம்: நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையில் நின்று போவான். நேரத்தை மதித்தவன்தான் முன்னேறுவான். நின்ற கடிகாரம் 2 முறை சரியான நேரத்தை காட்டும். ஆனால் உயிரோடு இருக்கும் மனிதன் நேரத்தை வீணாக்கினால் ஒருபோதும் சரியான நேரத்தை பிடிக்க முடியாது. முடிவுச் சொல்: நேரம்தான் வாழ்க்கை. அதை நிறுத்த முடியாது, ஆனா அதை வீணாக்காமல் பயன்படுத்த முடியும்.